பிஜேபியை RSS கடுமையாக விமர்சிக்கிற விடுதலை சிறுத்தைகளையும் உடன் வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த மோடி கும்பலின் புத்தி எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிஜேபி கூட்டணியிலே இருக்கிற டிடிவி தினகரனுக்கு உடனே குக்கர் சின்னம் விண்ணப்பம் செய்த 3 மணி நேரத்தில் பிஜேபியோடு இருக்கிற அண்ணன் GK வாசன் அவர்களுக்கு மறந்தே போன சின்னம் சைக்கிள் சின்னம். அந்த சின்னம் உடனே வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் எதிரணியில் இருப்பதனால் மதிமுகவுக்கும் சின்னமில்லை, விசிகாவுக்கும் சின்னமில்லை என்று மறுதளிக்கிறார்கள், நொண்டிச்சாக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய சின்னம் பானை சின்னம் தான், எந்த குழப்பமும் இல்லை. கடைசி நேரத்தில் சின்னம் மாறும் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டாம். எவ்வளவு வெளிப்படையாக பிஜேபியை எதிர்க்கிறவர்களை ஓரங்கட்டுகிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் 3 பேரும் ஒன்றாக இருந்த போதே போன தேர்தலில் 2019 திராவிட முன்னேற்ற கழகம் தேனியை தவிர 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அப்ப பிஜேபி, பாமக, அதிமுக 3 பேரும் ஒன்று சேர்ந்து நம்மை எதிர்த்தார்கள். அப்போதே 39 தொகுதிகளில் வெற்றி பெற்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி. இப்போது அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள், நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். நம்முடைய கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற வேண்டும். போன முறை தோழர் ரவிக்குமார் அவர்கள் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஊருக்குள்ளே வந்து ஆசை காட்டுவார்கள், விலை பேசுவார்கள். அதற்கெல்லாம் ஒருபோதும் இரையாக மாட்டோம். சிறுத்தைகளை விலைக்கு வாங்க எந்த சக்தி இந்த மண்ணில் பிறக்கவில்லை. சாதாரணமாக நம்மை யாரும் அணுகிவிட முடியாது என்கிற அளவிலே நீங்கள் பிடிப்போடு இருக்க வேண்டும், உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். நான் பேசுவது உளுந்தூர்பேட்டையில், நான் பேசுவது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில். ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்கிற அளவுக்கு, விடுதலை சிறுத்தைகளின் உழைப்பு தான் காரணம் என்கிற அளவுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.